Hey, hi, hello, good afternoon, everybody. நான் வந்து உங்களுக்கு ஒரு புது மிஷின், இது பேர் வந்து ரக், ஓகே, RUK. ஆக்சுவலி ஒரு கட்டிங் மிஷின், சைனா மேட், லைக் ஃபோம் போர்டு, ஃபோரெக்ஸ், அண்ட் தென் பேப்பர்ஸ், ரப்பர் மெட்டீரியல்ஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கட் பண்ணக்கூடிய ஒரு மிஷின். ஆக்சுவலாக அது கட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஜஸ்ட்டு ஒரு இல்லஸ்ட்ரேட்டர், எத்தனை பேருக்கு தெரியவோ தெரில, இல்லஸ்ட்ரேட்டர் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இதில் நம்ம ஒரு டை மேக் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டை மேக் பண்ணிவிட்டு ரக்னு ஒரு அப்ளிகேஷன் அவங்களே கொடுத்துருப்பாங்க. இதுதான் அதோட விண்டோ. ஸோ இதில் அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எந்த டையை கட் பண்ண போகிறோமோ அந்த டையை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டைரெக்ஷன் செட் பண்ணணும். 90 டிகிரி. இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைன் தான் பெட்டோட அந்த மெஷர்மெண்ட். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு ஒரு இது மாதிரி ஒரு மிஷின் இருக்குது அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ திஸ் இஸ் த ஆப்ரேட் பட்டன்ஸ். ஓகே, இது நம்ம சைடு வர வைக்கிறதுக்கு ஆப்போசிட் சைடு ஹெட்டை லெஃப்ட் ஒரு ரைட். இதை அமுக்கிட்டிங்கன்னா லெஃப்ட் சைட் பட்டன் அமுக்குனா ஹெட்டு லெஃப்ட் சைடு நகரும், ரைட் அமுக்குனா ரைட் சைடு நகரும். ரெண்டு வந்தால் ஃப்ரண்ட் நம்ம சைடு வரும். நான் ஒரு மேனுவலாக இப்போ உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் டெமோனால் டெம்போ ஆரிஜின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. டெம்போ ஆரிஜின் கிளிக் பண்ணிட்டோன்னா அந்த இடத்துல ஆரிஜின் செட் ஆகிடும். இது ஒரு ரெட் கலர் ப்ளஸ் மார்க் தெரியுதா, அதுதான் வந்து ஆரிஜின் மார்க். ஸோ நான் அங்கே கொடுத்துட்டு ஸ்டார்ட் கட்டிங் அப்படின்னு கொடுத்தோன்னா நம்ம ரவுண்ட் கட்டிங் கொடுத்துருக்கோமா, இங்கே பார்த்தீங்களா ரவுண்டாக இருக்கா. ஸோ அதே மாதிரி ரவுண்டாக கட் பண்ணணும். எந்த மெட்டீரியலும் நான் வைக்கல, ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்குது அப்படின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம போக போக மெட்டீரியலோடு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். அதில் வந்து ஒரு 3 பிளேடு இருக்குது. இந்த பிளேடு வந்து ஃபஸ்ட்டு பிளேடு ஃபோம் போர்டு கட் பண்ணலாம். அது வந்து ட்ரில் பண்ணோம். மேலே அந்த ஒயர் மாதிரி ஒன்று மாட்டிருக்கா. ஸோ அந்த ஒயர் வந்து ப்ரெஷர் கொடுக்கும் அதுக்கு. ஸோ எட்ஜி வந்து ஷார்ப்பாக கிடைக்கிறதுக்காக அந்த ஒயர் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம கட் பண்ணிட்டு இருக்கிறது ஃபோரெக்ஸு, ஃபுட்போர்டு, பேப்பர்ஸ், அந்த மாதிரி ஃபுல்லாக இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ரைட் சைட் கார்னரில் ஒன்று இருக்கிறது வந்து ட்ரில்லிங் மிஷின். அது வந்து 10 mm இருக்க சைஸில் வந்து ஃபோரெக்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னா அதை வந்து ட்ரில் பண்ணி அது கட் பண்ணணும். ஸோ இதுதான் மிஷின். ஆக்சுவலாக இது எப்படி தான் யூஸ் பண்ணணும் அதெல்லாம் வந்து நான் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பிளேட்ஸ் இருக்குது. இந்த 2 cm above இருந்ததுன்னா இந்த பிளேட் யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் ஒன் ஆஃப் கட், ஸ்டிக்கர்ஸ்லாம் ஆஃப் கட் பண்ணி மவுண்ட் பண்ணுவோம்ல, ஸோ அதுக்கு வந்து இந்த ஆஃப் கட். இதில் பார்த்திங்கன்னா சின்ன பிளேடு இருக்குது. ஸோ இது ஆஃப் கட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிறது. இது வந்து நம்ம அந்த பாக்ஸு அந்த மாதிரிலாம் பார்க்குறீங்கள, ஸோ ஃபுட்போர்டில் வந்து க்ரீஸ் பண்ணுறது, இது க்ரீஸ் பண்ணுறதுக்கான. இது பார்த்திங்கன்னா நம்ம கை வச்சுட்டு இது பார்த்திங்களா மூவ் ஆகுது. ஸோ இது ஃபுல்லாக எந்த இடத்துல நம்ம க்ரீஸ் வேணுமோ அந்த இடத்துல இது க்ரீஸ் பண்ணி தரோம். அங்கே கட் பண்ணுற டூல் வந்து கட் பண்ணும். ஸோ அந்த பாக்ஸு, சம் ஃபுட்போர்ட் பேக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம இதில் பண்ணிக்கலாம். ஓகே, நவ் ஸ்டாப் பண்ணணுன்னா பாஸ் பட்டன் நமக்குனா பாஸ் ஆகும், டபுள் டேப் பண்ணால் ஸ்டாப் ஆகும். தேங்க்யூ.